டெல்லியில் வரும் செப்டம்பர் 3 மற்றும் 4ஆம் தேதிகளில் 56வது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெறவுள்ள இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடைமுறையில் உள்ள 12 மற்றும் 28% வரிகளை 5 மற்றும் 18% குறைப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு இறுதி ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பீகார் மக்களுக்கு உள்ளூரிலேயே வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை உறுதி செய்வதே தங்கள் இலக்கு என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் 13,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற பணிகளை தொடங்கி வைத்தும் பிரதமர் மோடி உரையாற்றினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியாவின் பாதுகாப்பு கொள்கையில் ஒரு புதிய கோட்டை வரைந்துள்ளது என்றும், இந்தியா மீது தாக்குதல் நடத்த பயங்கரவாதிகளை அனுப்பும் யாரும் இனி தப்ப முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். பயங்கரவாதிகள் எவ்வளவு ஆழத்தில் மறைந்திருந்தாலும் அவர்களை இந்தியாவின் ஏவுகணைகள் அழித்துவிடும் என்றும் தெரிவித்திருந்தார். பீகாரை ஆட்சி செய்த ராஷ்டிரிய ஜனதா தளம் முழு மாநிலத்தையும் இருளில் தள்ளிவிட்டது என்றும், பல தலைமுறைகள் இடம்பெயர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது என்றும் அவர் தெரிவித்தார். பீகார் மக்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி அவர்களுக்கு கௌரவமான வாழ்க்கையை உறுதி செய்வதே தங்கள் இலக்கு என்றும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் செல்வி தினமும் பிற்பகல் 2 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.